நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மன்னராட்சியை ஒழிப்போம்னு சொல்லி திமுக குறித்து பேசியதற்காக திமுகவுடைய குட்டி நெஞ்சு பாதிக்கப்பட்டதுனால விசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு ஒரு விளக்க கடிதம் எழுதியிருந்தார். இந்த மாதிரி கட்சியில் துணை பொதுச்செயலராக அறிவிக்கப்பட்ட போது என்ன மனநிலையில் இருந்தனோ அதே மனநிலையில் தான் இப்போது நான் இருக்கிறேன். எழுச்சி தலைவர் திருமாவளவனுடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். இன்றைக்கு ஆதவ் அர்ஜுன் யார் அப்படின்னு ஒரு 4 நிமிட காணொலியை ஆதவ் அர்ஜுன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த காணொலியில் அவர் எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், எப்படி அவர் கல்லூரி முடித்தார் அப்படிலாம் சொல்லிட்டு 2015 திராவிட முன்னேற்றத்துடைய வெற்றிக்காக ஆதவ் அர்ஜுன் பல்வேறு வகைகளில் உதவி செய்தார் அரசியல் திறனாய்வாளராக. 2019 ஒன் மைண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி திராவிட முன்னேற்றத்தில் 234 தொகுதிகளையும் திறனாய்வு செய்து திமுகவோட வெற்றிக்காக ஆதவ் அர்ஜுனா பல யூகங்களை வகுத்து கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஐபேக் டீம், பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் டீமை திமுக கூட அழைத்து வந்து திமுக வெற்றிக்கு முழுமையாக பாடுபட்டது ஆதவ் அர்ஜுன். அதே போல் 2022 காலகட்டத்தில் விசிகாவோடு இணைந்து விசிகாக்கான பூத் ஏஜென்ட் 15,000 பூத் ஏஜென்ட்கள் நியமித்து அவங்களுக்கான வெற்றிகளுக்கான வியூகங்களையும் வகுத்து கொடுத்தது இந்த ஆதவ் அர்ஜுனுடைய டீம் அப்படின்னு சொல்லி அந்த ஏவி போகுது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, 2015, 2019, 2021 என்று 3 காலகட்டங்கள், குறிப்பாக 2016, 19, 21 3 தேர்தல்களில் திமுகவுடைய வெற்றிக்கான எல்லா தேர்தல் வியூகங்களையும் வகுத்து கொடுத்தது ஆதவ் அர்ஜுனுடைய நிறுவனம். அந்த ஒன் மைண்ட் இந்தியா தான் இப்பொழுது வாய்ஸ் ஆஃப் காமனாக மாறி இருக்கிறது. அப்போ ஆதவ் அர்ஜுன் திராவிட முன்னேற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம், யோ உங்கள் ஆட்சி நான் போட்ட பிச்சப்பா அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் இல்லைன்னா 2016 நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்திருக்க முடியுமா? நான் இல்லைன்னா 2019 நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமா? நான் இல்லைன்னா, என் டீம் இல்லைன்னா, நான் ஐபேக்கில் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வரலன்னா 2021 நீங்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்க முடியுமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னு பாட்டை போட்டு பட்டி தொட்டி என்று உங்களை காட்டி நீங்கள் ஜெயிக்க போறீங்க, நீங்கள் ஜெயிக்க போறீங்க, நீங்கள் ஜெயிக்க போறீங்க, ஸ்டாலின் நல்லது செய்ய போறாரு அப்படின்னு எல்லா பில்டப்புகளையும் கொடுத்து சோசியல் மீடியாவை உங்கள் பக்கம் திருப்பி யூடியூப் சேனல்களை விலைக்கு வாங்கி எல்லா சமூக வலைதளங்களும் பக்கமும் உங்களை கொண்டு போய் சேர்த்து, அது இல்லாமல் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், உங்களை தேடி ஸ்டாலின், நமக்கு நாமே, இப்படி பல திட்டங்களை வகுத்து கொடுத்தது நான் தானே அப்படின்னு சொல்லி இந்த ஏவியின் மூலமாக மறைமுகமாக திமுகவுக்கு உங்களை ஏத்தனை எனக்கு இறக்க தெரியாதா அப்படின்னு கேட்க வராரு நம்ம ஆதவ் அர்ஜுன். இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, திமுகவில் மன்னராட்சி இருக்கு, மன்னராட்சியை இறக்கணும், பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் உருவாகக்கூடாது, திமுகவுடைய தலைமை குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமான சினிமாவும் இருக்குன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் இப்போ சொல்றாரு. மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், அதுக்கு புதிய அணி உருவாகணும், 26 அது நடக்கும் சொல்லி ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு. இதுதான் ஆதவ் அர்ஜுன் விசிகாவிலிருந்து நீக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம். மன்னராட்சி உருவாகக்கூடாது, பிறப்பு நடிப்புள்ள முதலமைச்சர் உருவாகக்கூடாதுன்னு சொல்ற ஆதவ் அர்ஜுன் அந்த ஏவில தெளிவாக சொல்றாரு, இந்த மன்னராட்சி உருவாகிறதுக்கு காரணமே ஆதவ் அர்ஜுனும் அவருடைய டீம் தானே. இந்த இளவரசர் முடி சூடுவதற்கு, உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த இளவரசர் திமுகவில் முடி சூடுவதற்கு ஆதவ் அர்ஜுன் போனவர்கள் காரணம் என்று ஆதவ் அர்ஜுனே ஒத்துக்கொள்றார். நான் தான் காரணங்க. 2019 உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராரு. அன்னைக்கு இந்த வாரிசு அடிப்பில் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ள கொண்டு வர சரியில்லைன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் ஏன் கேட்கல? திமுகவுக்கு 2015 வேலை பார்க்குற ஆதவ் அர்ஜுனுக்கு நெப்போட்டிசம் தெரியாதா? வாரிசு அரசியல் அப்போ தெரியலையா? மன்னர் ஆட்சிங்கிறது அப்போ தெரியலையா? அப்போ தான் ரெட் ஜெயந்த் மூவி கடுமையாக பீக்கில் போகுது 2020-21 காலகட்டத்தில். அப்போ தெரியலையா? ஒரு நிறுவனத்தின் பேரில் நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க, இது பெரிய பின்னடைவை உங்களுக்கு உருவாக்கும். அரசியல் ஆலோசகராக திமுகவுக்கு 2015 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் இருந்து திமுகவிடமிருந்து அரசியலும் தன்னிடமிருந்த வியூகங்களை திமுகவுக்கு கொடுத்த ஆதவ் அர்ஜுனுக்கு அப்பெல்லாம் இது மன்னராட்சி,
பிறப்பு நடிப்பில் முதலமைச்சர் இங்கே உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஏன் தெரியல? 2021 கலைஞர் மகன் ஸ்டாலினை முதலமைச்சராக்க நான் வேலை பார்த்தேன், ஐபேக் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு, கருணாநிதி மகன் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி வெக்கமே இல்லாமல் மன்னராட்சி ஒழிப்புன்னு சொல்றீங்க? ஒரு பக்கம் மன்னராட்சி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மன்னராட்சிக்கு நீங்க வேலை பார்த்துருக்கீங்களே, அப்போ கூட்டியும் கொடுக்குறீங்க காட்டியும் கொடுக்குறீங்களா? வடசென்னை படத்தில் சமுத்திரனி சொல்வாரு, யாரா நீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி புதுசா வந்துக்கிட்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் கற்றுக் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியலை அதிகார பகிர்வை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வாய்ஸ் ஆஃப் காமன் தேர்தல் இயக்கமாக அரசியல் இயக்கமாக மயிர புடுங்க போகுது. ஒரு மொழிப்பற்று, ஒரு இனப்பற்று, ஒரு சமூகப்பற்று, ஒரு மண் பற்று ஏதாவது ஒன்று உண்டா? கிடையாது. 2016 2021 வரைக்கும் திமுக வேலை பார்த்துட்டு திமுகவில் எம்பி சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. விசிக்காக போகிறாரு, விசிக்கால எம்பி சீட்டு தரக்கூடாதுன்னு சொல்லி திமுக சொல்லுது. நான் தானே உங்களை ஜெயிக்க வச்சேன், உங்களை ஜெயிக்க வச்ச எனக்கு உங்களை இறக்க தெரியாதா, உங்கள் கூட்டணியை உடச்சு காட்டினேன் அப்படிங்கிற சபதத்தை ஆதவ் அர்ஜுன் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் விசிகாவை எப்படியாவது விஜய் பக்கம் இழுத்துட்டு வந்து விஜயை பயன்படுத்தி தன்னால் வெற்றி பெற வைத்த திமுகவை விஜய் விசிகா இங்கிருடைய மற்ற கட்சிகளை இணைத்து கொண்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் நம்புறாரு. அதுக்கு பின்னணியாக பல நூறு கோடிகள் பணம் இருக்கிறது, நண்பருக்கு தேர்தல் வியூகங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் வைத்து பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நம்புறார். சரி, அதுக்கு ஒரு மொழிப்பற்று, ஒரு இனப்பற்று, ஒரு சமூகப்பற்று ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் திமுக மேலே. இப்போ நம்ம திமுகவை எதுக்குறோம்னா, திமுக ஈழத்தமிழர் விவகாரத்தில் துரோகம் இழைத்தது. திமுக கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்முனு படுத்துக்குச்சு. காவிரி விவகாரத்தில் திமுக துரோகம் செய்தது. ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பனு என்று தமிழ்நாட்டின் நாசகார திட்டங்களுக்கெல்லாம் மறைமுகமாக கையெழுத்து போட்டு கொடுத்தது. இன்னைக்கு அரிட்டாப்பட்டி வரைக்கும் துரோகம் தொடர்கிறது. திமுக ஆட்சியில் சுத்தமாக கருத்து சுதந்திரம் இல்லை. திமுக ஆட்சி மணல் கொள்ளையடிக்கிறது, கனிம வள கொள்ளையடிக்கிறது. திமுக ஆட்சி ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது, லஞ்ச லாவணியங்கள் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது. அதனால் திமுகவை வீழ்த்தணும். திராவிடம்ங்கிற கருத்தியல் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. அதனால் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திமுகங்கிறது ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமான கட்சியும் கட்டுப்படுத்துகிறது, நாட்டையும் ஒரு குடும்பத்துடைய சொத்தாக ஆக்க நினைக்கிறது. அதனால் திமுக வீழ்த்தணும்னு நாம் நினைக்கிறோம். அப்படி ஆதவ் அர்ஜுன் ஏதாவது காரியங்கள் இருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை. என்ன, விசிகாவில் தனக்கு பொது தொகுதியில் ஒரு எம்பி சீட்டு கொடுக்கல, அதனால் திமுகவை வீழ்த்தணும். எந்த திமுகவை ஆளை வச்சுட்டு இப்போ சீட்டு கொடுக்கலன்னொன்னே வீழ்த்து நினைக்கிறது சுயநலமா பொதுநலமா? சொல்ல போனால் திமுக கூப்பில் இருந்துச்சுங்க. கூப்பில் 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி மிக மோசமான ஆட்சி, இந்தியாவே பார்த்துறத ஆட்சி. இன்னொரு ஆட்சி 2011 திமுக வந்திருக்கும்னா தமிழ்நாடு இலங்கை என்ன ஆச்சோ அதே மாதிரி தமிழ்நாடு ஆயிருக்கும். ராஜபக்சே வீட்டில் புகுந்து அடித்த மாதிரி கோபாலபுரத்தில் புகுந்துருப்பாங்க, மக்கள் புரட்சிக்கு தயாராக இருப்பான். ஆனால் வாக்கரசியலில் மக்கள் மாற்றி வாக்களிச்சா. அன்றைக்கி ஐபேக் இல்லை, அன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் இல்லை, அன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் இல்லை, அன்றைக்கி சுனில் இல்லை. மக்களாக தன்னிச்சையாக ஈழத்தமிழர் பிரச்சனை, 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை, நில அபகரிப்பு, தமிழ்நாடு முழுக்க ஆத்துமணல் கொள்ள, சரியான இருட்டு திருட்டு எல்லாமே இருந்துச்சு. கொடுமையான ஆட்சி. அதனால் மக்கள் மொத்தமாக தூக்கி வேனிஷ் பண்ணா. திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாமல் 21 இடங்களை பிடித்து தேமுதிகவுக்கு கீழே போய் படுதோல்வி அடைந்தது. பல இடங்களில் திமுக டெபாசிட் இழக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட திமுக 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்தது. அப்படிப்பட்ட திமுக எப்படி 2016 மெல்ல ஏறி வருது, எப்படி 21 மெல்ல ஏறி வருது? காரணம்னா இந்த புரோக்கர்கள், இந்த தரகர்கள் ஒரு ஆளுங்கட்சி மீதான கடுமையான அதிருப்திகளை உருவாக்குறது, தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கறது, இந்த நமக்கு நாமே போல திட்டங்களை போட்டு குசிப்படுத்தி ஸ்டாலினை நடக்க வச்சு பில்டப்பை கொடுத்து வரப்போகிறாரு, அப்படி பண்ண போகிறாரு, மன்னிப்பு கேட்க வச்சு எல்லாம் பண்ணி ஒரு பெரிய பிராண்டு மாதிரி உருவாக்கி ஒன்றும் இல்லாத ஸ்டாலினை தூக்கி முதலமைச்சர் ஆக்குனது மிகப்பெரிய பங்கு இந்த ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்கிறது என்று அவரே ஒத்துக்கொள்கிறார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நான் தான் காரணம், நான் தான் வேலை பார்த்தேன், என்னுடைய தேர்தல் வியூகங்களை வகுத்தேன், பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்துங்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் கூப்பிட உட்கார வைக்கப்பட்ட திமுகவை ஆட்சி கொண்டு வந்து ஒரு 3.5 வருஷம் மோசமான ஆட்சி கொடுப்பதற்கு இந்த ஆதவ் அர்ஜுனும் இந்த ஆதவ் அர்ஜுனுக்கு காரணம்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆத்துமல்ல கொள்ள நடக்குது, கனிமவள கொள்ள நடக்குது, காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த திமுகவை வெற்றி பெற வைத்த ஒரு ஆளில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனும் அதுக்கு துணை போயிருக்காருனால், குற்றவாளியை விட குற்றத்துக்கு துணை போனவர் மிகப்பெரிய குற்றவாளி. அப்படி பார்த்தா திமுக ஆட்சியுடைய அத்தனை தவறுகளுக்கும் ஆதவர்ஜுனும் ஒரு காரணம். எப்பயுமே புரோக்கர்கள், தரகர்கள், நடுநிலையாளர்கள், இந்த மீடியேட்டர்ஸ் பேராபத்து எல்லா விஷயத்திலுமே. ஒரு வீடு வாங்க போகிறோமா, ஒரு இடம் வாங்க போகிறோமா, அந்த ஓனரை பார்த்து நேரடியாக பேசி, ஐயா ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்க, எத்தாம் தேதி பத்திரங்க, இந்தாங்க கேஸு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த புரோக்கர் பைட்ட கொடுத்தோம்னா இவன் நம்மகிட்ட ஒரு ரேட்டு வைப்பான், அவன்கிட்ட ஒரு ரேட்டு வைப்பான், 2 பேருக்கு ஒரு ரேட்டு வச்சு அங்கேயும் கமிஷன் வாங்கிட்டு இங்கேயும் கமிஷன் வாங்கிட்டு இங்கே நம்மளை பற்றி அங்கே நல்லா சொல்லுவான், அவரை பற்றி நம்மகிட்ட நல்லதாக சொல்லுவான், கடைசியில் இவன் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்த மாதிரியான அரசியல் தரகர்கள், அரசியல் வியூகர்கள் என்ற பெயர்களுடைய தரகர்கள் நாட்டுக்கு இல்லை, ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கே பேராபத்து. இவர்கள் இந்த மாதிரியான டீம் வந்த பிறகு தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒன் மைண்ட் இந்தியா, இந்த ஐபேக்கு இதெல்லாம் வருது. இது வந்த பிறகு தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக 2021 தேர்தல் வரைக்கும் இந்த ஐபேக் டீம் வந்து வேலை பார்க்குது. இந்த ஒன் மைண்ட் இந்தியா ஆதவர்ஜின் ஒர்க் பண்ணுறாரு, வாய்ஸ் ஆஃப் காமன் திமுக ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு திமுக தான் அவங்க தான் யமகாதவங்களாச்சே. இங்கே திருடுறதுல மற்றவங்களாம் எல்கேஜினா அவங்க பிஹெச்டி, அவங்க வந்து தாப்பொன்னுலி மாப்பொண்ணு பார்க்குற கும்பல். அந்த கும்பல்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா எப்படி, மொத்தத்தையும் கற்றுக்கிட்டு இவங்களை விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டுட்டு பெண் அப்படின்னு சொல்லி மாப்பிரசார் தலைமையில், சபரிசன் தலைமையில் அவங்க ஒரு டீம் உருவாக்கிட்டாங்க. பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து, ஆதவர்ஜினை கூப்பிட்டு வந்து எல்லாத்துலேருந்து மொத்தமாக கற்றுக்கிட்டு பெண் அப்படின்னு ஒரு அரசியல் ஒரு வியூகாவும் போய் அவங்களே உருவாக்கிட்டாங்க. அவங்களே உருவாக்கி இனி நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி 2024 தேர்தலில் பெண் தான் வந்து திமுக தேர்தல் வியூகங்களை வகுத்து இந்த பெண் அப்படிங்கிற இந்த நிறுவனம் துவங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டில் கேவலமான ஒரு கலாச்சாரம் உருவானது. என்ன தெரியுமில்ல, யூடியூப்பில் உட்கார்ந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர்களை, திமுக அல்லாத தலைவர்களை ஆபாசமான முறையில் அவதூறு பரப்புற கலாச்சாரத்தை உருவாக்குனது இந்த பெண். யார்? மாப்பிள்ளை யோக்கியன். அதுக்கப்புறம் வாடகை வாய்களை விலைக்கு வாங்கியது இந்த பெண் அமைப்பு. அதுக்கு மாதம் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இந்த தமிழ் கேள்வி செந்தில் மாதிரி அண்டாக்களையும் குண்டாக்களையும் விலைக்கு வாங்கி ஒட்டுமொத்தமாக திமுக அல்லாத எல்லா தலைவர்களையும் கேவலமாக பேசுறது. அதே போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தந்தி டிவியில் ஆரம்பித்து தமிழ்நாடுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒருத்தர் இருப்பான். ஓனரு வேற ஆளாக இருப்பார். நியூஸ் 18 ஓனர் ரிலையன்ஸு, அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே போல் வந்து நியூஸ் 24/7 ஒன்று இருக்குது, அதோடைய ஓனர் வேறு ஆள், கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸு. ஆனால் அங்கே திமுக ஆள் ஒருத்தர் இருப்பான். யார்? வேலை பார்க்குற ஆள் இருப்பான். அவன் குணசேகரனாக இருப்பான், இல்லை கார்த்திகை செல்வனாக இருப்பான், இல்லை கார்த்திகேயனாக இருப்பான், இல்லை எவனோ ஒரு செந்தில் வேலனோ ஏதோ ஒரு பேரில் இருப்பான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பேர், இந்த மாதிரி பேரில் இருப்பாங்க. ஆனால் முழுக்க என்ன இருப்பான், திமுக மூளையை மண்டைக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஆனால் சம்பளம் வாங்குறது வேலை ஓனருக்கு, விசுவாசம் திமுகவுக்கு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க திமுக சார்பு, திமுக ஆட்சி அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. திமுக ஆட்சியில் கூடிய தவறுகளை, லாக்அப் டெத்து, காவல் நிலைய மரணங்கள், காவல்துறையுடைய கொடுமைகள் காட்ட மாட்டாங்க. ஆத்துமணல் கொள்ள, கனிமவள கொள்ள காட்ட மாட்டாங்க. திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அநீதிகள், ஊழல், லஞ்சம் எதை பற்றியும் காட்ட மாட்டாங்க. இதை பற்றி காட்டாமல் எதிர்க்கட்சிகள் பேசுகிறத டிபேட்டாக மாற்றுறது, அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறத டிபேட்டாக மாற்றுறது, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத டிபேட்டாக மாற்றுறது. திமுக ஆட்சி குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. நாம் தமிழகத்திலிருந்து 4 பேர் போயிட்டா 400 பேர் விலகல் அப்படின்னு தினமும் போட்டு காட்டுவாங்க. தொடர்ச்சியாக பார்த்தா ஒரு மாதமாக நாம் தமிழக செய்தி, சீமானை கைது பண்ண முடியல, கைது பண்ணால் சீமான் வளர்ந்துருவார், என்ன பண்ணு சீமானை காலி பண்ணு, கட்சியே காலி ஆகிட்டு இருக்குன்னு காட்டு ஊடகத்தில் கூடாரமே காலியாகுது, சீமான் கூடாரம் காலி, கூண்டோடு விலகிய நாம் தமிழர். என்னடா கூண்டோடுன்னு எப்படி புரியல எனக்கு, போகிறவெல்லாம் ஒரு ஏதாவது கிளி கொண்டு வச்சுருப்பானா, கூண்டோடு விலகல் இல்லை புளி கொண்டு வச்சுருப்பாங்களா? 4 பேர் விலகுனா 40 பேர் விலகுனா காட்டு, 4 பேர் சேர்ந்தால் 400 பேர் சேர்ந்த மாதிரி காட்டு, 4 பேர் விலகுனா 40 பேர் விலகின மாதிரி காட்டு அப்படிங்கிற செய்தியை போடுறது. அதே போல் நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் குறித்து ஏதாவது ஒரு சின்ன செய்தி வந்தால் அதை ஊடகத்தில் பிரேக்கிங்காக போட்டு விடு, பாசிட்டிவாக போடாத நெகட்டிவாக போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை பேச வைக்கிறதா இந்த பெண்ணுடைய வேலை. யூடியூப்பில் பேசக்கூடிய யூடியூப் வாய்களுக்கு காசு, வாடகை வாய்களுக்கு காசு, பத்திரிகையாளர்கிற பெயரில் சொம்படிக்கிற கும்பல்களுக்கு காசு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த சேனல் ஹெட்டுகளுக்கு காசை கொடுத்து ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுது. நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கோம், சூரியன் சுட்டு கொண்டிருக்கிறதுன்னு செய்தி போடுவாங்க. அப்படி போட்டான்னா அவன் ஊப்பி தான், அவன் பெண் தான், அவன் மாப்பிள்ளையோட அடிமை தான். இப்போ சண்டை யாருக்கு? ஆதவர்ஜனுக்கும்
மாப்பிள்ளை சபரீசனுக்கும், மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளை இல்லை, திமுகவோட மாப்பிள்ளை சபரீசனுக்கும் 2 பேருக்குமான சண்டை. இந்த 2 பேருக்குமான சண்டையில் நான் எப்படியாவது திமுக வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் விஜயை கையில் எடுக்க போகிறாராம். விஜயை கையில் எடுத்து ஆதவ் அர்ஜுன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிறது இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறிடுச்சான். மக்கள் இயக்கமாக மாறினா அரிட்டாப்பேட்டில் எதுவும் போராடினீங்களா, இல்லை பரந்தூருக்கு எதுவும் போராடினீங்களா, இல்லை ஏதாவது தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளை ஆற்றுமணல் கொள்ளை எடுத்து போராடிருக்கீங்களா, இல்லை கேரளாவில் குப்பையை கொண்டு கொட்டுறாங்களா அதுக்கு எதுவும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுன் போராடிருக்காரா, குரல் கொடுத்துருக்காரா, பேசியிருக்காரா, எழுதியிருக்காரா, அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தேடி பார்த்தேன் மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி வேங்க வயலை தூட்டி வர்றாப்புல. வேங்க வயல் பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைன்னு உண்மையிலே உனக்கு தெரியுமா? முன்ன பின்ன வேங்க வயலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? வேங்க வயல் எந்த ஊருக்குன்னு தெரியுமா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. அது வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் தமிழ்நாடு அரசும் இருக்கிறது, காவல்துறையும் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அந்த ஊரில் போய் முழுமையான கலாய்வு நான் நிகழ்த்தினேன். கலாய்வு நிகழ்த்திய பிறகு ஒரு உண்மை வெளியே தெரிஞ்சது. வேங்கவயல் பிரச்சனை இவர்கள் பேசுவது போல பிரச்சனை அல்ல, அங்கே சிக்கலே வேற. அதை விரைவில் காவல்துறை முடிக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தேர்தல் இருக்குது, தேர்தலை குறிவைத்து சொல்ல மாட்டாங்க. அதில் வேங்கவயலை தாண்டிய சமூக கொடுமைகள், வேங்கவயலை தாண்டிய தீண்டாமைகள், வேங்கவயலை தாண்டிய வன்கொடுமைகள் இருக்குது. வேங்கவயலை எடுத்துகிட்டு வராரு. திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் இவரும் இவருடைய மாமனாரும் பல 100 கோடிகளை வெளிப்படையாக 509 கோடின்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் பாண்டில். எலெக்ஷன் பாண்டிலேயே 509 கோடினா எலெக்ஷன் பாண்ட் இல்லாமல் இல்லீகலாக அன்அஃபிஷியலாக எத்தனை கோடிகள் லாட்ரி மார்ட்டின் மூலமாக திமுக வந்திருக்கும். அப்போ திமுக வெல்வதற்கான பணத்தை கொடுத்துட்டு, திமுகவை வெல்ல வைப்பதற்கான தேர்தல் வியூகங்களையும் வகுத்து கொடுத்துட்டு, இப்போ நான் மன்னராட்சியை ஒழிக்க போகிறேன்னு சொன்னால் எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ முட்டாளாக இருக்கா? இன்னும் எங்களை நீ பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கல? அப்போ ஆதவ் அர்ஜுனா கேட்குற கேள்வி தவறானதான்னா இல்லை, அவர் கேட்குற கேள்வி நியாயமானது. மன்னராட்சி மொழியை ஒழிக்கணுமானா ஒழிக்கணும். பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் உருவாக்கக்கூடாதுன்னா உருவாக்கக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சருக்கு உருவாக்கப்படுறாங்கன்னா உருவாக்கப்படுறாங்க. இங்கே மன்னராட்சி இருக்கான்னா இருக்குது. ஒரு நிறுவனம் தமிழ் சினிமாவை கட்டுப்படுத்துது, அதை ஒழிக்கணுமா ஒழிக்கணும். அதை சொல்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு தகுதி இருக்கான்னா இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி